வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, டே டு டே லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அதாவது தமிழ் வழியாக எப்படி இங்கிலீஷ் சென்டென்சஸ் லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், நீங்கள் உங்களுடைய வேலையில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னா, யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க். யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய வேலையில் கவனம் செலுத்த வேண்டும். ஃபோக்கஸ் பண்ணுறதுனா கவனம் செலுத்துறது. நீங்கள் உங்களுடைய வேலையில் கவனம் செலுத்த வேண்டும்னா யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவர் மிகவும் அப்பாவி. அதாவது அவர் மிகவும் அப்பாவியானவர், நிரபராதியானவர் அப்படிங்கிறோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஹீ இஸ் வெரி இன்னோசன்ட். ஹீ இஸ் வெரி இன்னோசன்ட் அப்படின்னா அவர் மிகவும் அப்பாவியானவர், நிரபராதியானவர், குற்றம் செய்யாமல் இருக்கிறவர். ஸோ ஹீ இஸ் வெரி இன்னோசன்ட் அப்படின்னா அவர் ஒரு மிகவும் அப்பாவி, இஸ் வெரி இன்னோசன்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், மாலையில் சந்திப்போம். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, see you in the evening. மாலைன்னா மாலைங்கிறது ஈவினிங் அப்படின்னு சொல்லலாம். மாலையில் சந்திப்போம்னா see you in the evening. see you in the evening அப்படின்னா மாலையில் சந்திப்போம். அடுத்த சென்டென்ஸ், அவள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, she is happy in her life. she is happy in her life. ஹாப்பின்னா மகிழ்ச்சியாக, அவள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறாள்னா she is happy in her life. ஹர்னா அவளுடைய, she is happy in her lifeனா அவளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். அடுத்த சென்டென்ஸ், ராமு தயவு செய்து உட்காருங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் மேக் பண்ணலாம்னா, ராமு ப்ளீஸ் ஹாவ் அ சீட். ராமு ப்ளீஸ் ஹாவ் அ சீட் அப்படின்னா ராமு தயவு செய்து உட்காருங்கள். ராமு ப்ளீஸ் ஹாவ் அ சீட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இது எப்படி நடந்தது. இதை எப்படி மேக் பண்ணலான்னா, ஹவு டிட் திஸ் ஹேப்பன். ஹவு டிட் திஸ் ஹேப்பன் அப்படின்னா இது எப்படி நடந்தது. ஹேப்பன் அப்படின்னா நடக்கிறது, நேரிடுறது அப்படிங்கிறோம்ல. ஸோ ஹவு டிட் திஸ் ஹேப்பன்னா இது எப்படி நடந்தது. டிட்டுங்கிறது பாஸ்ட் ஃபார்மை குறிக்குது. ஹவு டிட் திஸ் ஹேப்பன்னா இது எப்படி நடந்தது. அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம், அவன் கடுமையாக உழைக்க வேண்டும். இதை எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னா, எப்படி சொல்லலான்னா, he has to work hard. அவன் கடுமையாக உழைக்க வேண்டும் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்னா, he has to work hard. he has to work hardனா அவன் கடுமையாக உழைக்க வேண்டும். அடுத்த சென்டென்ஸ், அவர்கள் எங்கே போனார்கள் என்று தெரியுமா. அவர்கள் எங்கே போனார்கள் தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா இதை எப்படி சொல்லலாம்னா, do you know where they went. do you know where they went. அதாவது கோவோட பாஸ்ட் டென்ஸ் தான் went. ஸோ அவர்கள் எங்கே போனார்கள் தெரியுமா அப்படின்னா do you know where they went அப்படின்னு சொல்லலாம். do you know where they went. அடுத்த சென்டென்ஸ், அவர் ஆழ்ந்த கோமா நிலையில் உள்ளார். இதை எப்படி சொல்லலாம்னா, he is in deep coma. he is in deep coma. கோமானா அன்கான்சியஸாக இருக்கிறது, கான்சியஸ் இல்லாமல். அவர் ஆழ்ந்த கோமா நிலையில் உள்ளார்னா he is in deep coma. he is in deep comaனா அவர் ஆழ்ந்த கோமா நிலையில் உள்ளார். அடுத்த சென்டென்ஸ், அவளை எனக்கு மிகவும் பிடிக்கும். இதை எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னா, ஐ லைக் ஹர் அ லாட். ஐ லைக் ஹர் அ லாட். ஐ லைக் ஹர் அ லாட். அ லாட்னா மிகவும். ஐ லைக் ஹர் அ லாட் அப்படின்னா அவளை எனக்கு மிகவும் பிடிக்கும். ஐ லைக் ஹர் அ லாட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அவளிடம் என்னுடைய உணர்வுகளை சொல்ல வேண்டும். உணர்வுகளுக்கு இங்கிலீஷில் என்ன வார்த்தையை பயன்படுத்தினா, ஃபீலிங்ஸ். நான் அவளிடம் என்னுடைய உணர்வுகளை சொல்ல வேண்டும்னா ஐ ஹாவ் டு டெல் ஹர் அபவுட் மை ஃபீலிங்ஸ். ஐ ஹாவ் டு டெல் ஹர் அபவுட் மை ஃபீலிங்ஸ். நான் அவளிடம் என்னுடைய உணர்வுகளை சொல்ல வேண்டும். ஐ ஹாவ் டு டெல் ஹர் அபவுட் மை ஃபீலிங்ஸ். அடுத்த சென்டென்ஸ், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள். இதை எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம்னா, வாட் டு யூ வாண்ட் டு சே. சேன்னா சொல்கிறது. சேங்கிறது ஒரு வேர்ப். ஸோ வாட் டு யூ வாண்ட் டு சேன்னா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்.
வாட் டு யூ வாண்ட் டு சே அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள். வாட் டு யூ வாண்ட் டு சே. அடுத்த சென்டென்ஸ், நான் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும். இதை எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னா, ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங் அப்படின்னா நான் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும். டெல்னா சொல்கிறது. நான் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும்னா ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங் அப்படின்னா நான் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும். அடுத்த சென்டென்ஸ், இன்னும் ஒரு வார்த்தை பேசினால் நான் அரைந்து விடுவேன். அரைகிறது, அதாவது கன்னத்தில் அரைகிறோம்ல, அதுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்தலாம்னா ஆங்கிலத்தில் ஸ்லாப் பண்ணுறது, நான் அரைகிறது. இஃப் யூ சே ஒன் மோர் வேர்ட் ஐ வில் ஸ்லாப் யூ. இன்னும் ஒரு வார்த்தை பேசினால் நான் அரைந்து விடுவேன். இஃப் யூ சே ஒன் மோர் வேர்ட் ஐ வில் ஸ்லாப் யூ. இன்னும் ஒரு வார்த்தை பேசினால் நான் அரைந்து விடுவேன். இஃப் யூ சே ஒன் மோர் வேர்ட் ஐ வில் ஸ்லாப் யூ. அடுத்த சென்டென்ஸ், அவன் வாடகை வீட்டில் வசிக்கிறான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, லிவ் அப்படின்னா வசிக்கிறது. அவன் வாடகை வீட்டில் வசிக்கிறான்னா ஹி லிவ்ஸ் இன் அ ரெண்டல் ஹவுஸ். ரெண்டல் ஹவுஸ்னால் வாடகை வீடு. அவன் வாடகை வீட்டில் வசிக்கிறான்னா ஹி லிவ்ஸ் இன் அ ரெண்டல் ஹவுஸ். ஹி லிவ்ஸ் இன் அ ரெண்டல் ஹவுஸ். அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். என் நண்பர்கள் எனக்காக காத்திருக்கிறார்கள். என் நண்பர்கள் எனக்காக காத்திருக்கிறார்கள். இதை எப்படி சொல்லலாம்னா, காத்திருக்கிறதுக்கு என்ன வார்த்தை இங்கிலீஷில் சொல்லலாம்னா, வெயிட் பண்ணுறதுனா காத்திருக்கிறது. என் நண்பர்கள் எனக்காக காத்திருக்கிறார்கள்னா மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் மீ. மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் மீ அப்படின்னா என் நண்பர்கள் எனக்காக காத்திருக்கிறார்கள். அடுத்த சென்டென்ஸ், அவனுடைய ஃபோன் நம்பர் உன்னிடம் உள்ளதா அப்படின்னு எப்படி கேள்வி கேட்கலான்னா இங்கிலீஷில் டூ யூ ஹாவ் ஹிஸ் ஃபோன் நம்பர். டூ யூ ஹாவ் ஹிஸ் ஃபோன் நம்பர் அப்படின்னா அவனுடைய ஃபோன் நம்பர் உன்னிடம் உள்ளதா. அவனுடைய ஃபோன் நம்பர் உன்னிடம் உள்ளதா. டூ யூ ஹாவ் ஹிஸ் ஃபோன் நம்பர். அடுத்த சென்டென்ஸ், அவன் சிறையில் இருந்தான். அதாவது பாஸ்ட் ஃபார்மில் சொல்கிறோம். அவன் சிறையில் இருந்தான். He was in prison. He was in prison. Prisonனா சிறை. He was in prison அப்படின்னா அவன் சிறையில் இருந்தான். சிறையில் இருக்கிறான்னா he is in prison. பட் பாஸ்ட் ஃபார்மில் சொல்கிறதுனால he was in prison அப்படின்னா அவன் சிறையில் இருந்தான். அடுத்த சென்டென்ஸ், என்ன நடந்தது என்று எனக்கு சொல்லுங்கள். இதை எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னா, டெல் மீ வாட் ஹேப்பன்ட். ஹேப்பனோட பாஸ்ட் டென்ஸ் தான் ஹேப்பன்ட். ஹேப்பன் அப்படின்னா நேரிடுறது, நடக்கிறது. என்ன நடந்தது என்று எனக்கு சொல்லுங்கள்னா டெல் மீ வாட் ஹேப்பன்ட் அப்படின்னா என்ன நடந்தது என்று எனக்கு சொல்லுங்கள். அடுத்த சென்டென்ஸ், என்ன மாதிரியான அல்லது என்ன வகையான வேலை தேடுகிறீர்கள் அப்படின்னு ஒருத்தரை பார்த்து கேட்டோம்னா அதுக்கு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். வாட் கைண்ட் ஆஃப் ஜாப் ஆர் யூ லுக்கிங் ஃபார். வாட் கைண்ட் ஆஃப் ஜாப் ஆர் யூ லுக்கிங் ஃபார் அப்படின்னா என்ன மாதிரியான அல்லது என்ன வகையான வேலை தேடுகிறீர்கள். வாட் கைண்ட் ஆஃப் ஜாப் ஆர் யூ லுக்கிங் ஃபார் அப்படின்னா என்ன மாதிரியான அல்லது என்ன வகையான வேலை தேடுகிறீர்கள். வாட் கைண்ட் ஆஃப் ஜாப் ஆர் யூ லுக்கிங் ஃபார். ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாம் பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.